ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கனரா பேங்க் மற்றும் இந்தியன் பேங்க்லேருந்து சூப்பரான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு கனரா பேங்க் மற்றும் இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல்ல கனரா பேங்க் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, கனரா பேங்க்லேருந்து அப்ரெண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜாப் கிடையாதுங்க, அப்ரெண்டிஷிப் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 23/9/2025 12/10/2025 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 394 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேக்கன்சியை வந்து பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அவசியமானது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கான ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ்ட்ராவாக 5 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி வந்து 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் 10 இயர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே இந்த ஒரு அப்ரெண்டிஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி எப்படி இருக்க போது, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான ரிசர்வேஷன் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்க்க போகிறது உங்களுக்கு ட்ரைனிங். 1 இயர் வந்து பார்த்தா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. பட் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இதே பேங்க்கில் கூட வந்து பார்த்தா ப்ரைவேட்டாக நீங்கள் ஜாபில் வந்து சேர்ந்துக்கலாங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மந்த்லி ஸ்டைஃபண்டாக 15,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கனரா பேங்க் உங்களுக்கு 10,500 கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சார்பில் 4,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக 15,000 ரூபாய் மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து கொடுத்துட்றாங்க. 1 இயருக்கு மந்த்லி 15,000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பற்றி கொடுத்துருக்காங்க. நார்மலாக பேங்க் எந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. லீவ் பொறுத்த வரைக்கும் பேங்க் எப்படி லீவ் இருக்கோ அதேமாரி கேஷுவல் லீவ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே இல்லைங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் மூலமாக நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் 12th மதிப்பெண் அந்த டிப்ளமோ வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12th மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ன மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். இதுவே மீதி இருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் ஓபிசி அவங்களாம் வந்து 500 ரூபாய் இந்த வேலைக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாட்ஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து அப்ரெண்டிஷிப் தான், விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தாங்க. இதில் போயிட்டு கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்ஸ் போர்ட்டல் இருக்க பாருங்கள், அந்த அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கனரா பேங்க்குக்கும் தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்க்லேருந்து
ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 23/9/2025 13/10/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. பதவி பற்றி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் கேட்டிருக்காங்க, சீனியர் மேனேஜர், அதேமாரி மேனேஜர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. கார்ப்பரேட் கிரெடிட் அனலைஸ் போன்ற பல துறைகள்லேருந்து உங்களுக்கு அந்த மேனேஜர் பதவி கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் அந்த மாதிரி பதவியெலாம் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே மேனேஜருக்கான பதவி தான். பட் பல டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எந்த பதவி ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 140 அந்த மாதிரி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. லோ வேக்கன்சி தான். பட் விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 171 வேக்கன்சி டோட்டலாக உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 2க்கு ஸ்டார்டிங்லேயே 64,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு 85,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸ்கேல் 4 போஸ்டிங்க்கு 1,23,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு பதவிக்கான அந்த எலிஜிபிலிட்டி என்ன, கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது முதல்ல இருக்க 1, 2, 3 அந்த 3 பதவிக்கு மட்டும் 4 இயர் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எந்த கேட்டகரி அப்படின்னா இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில், அதுக்கப்புறம் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் போன்ற படி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் இதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது கிராஜுவேட் பாஸ் பண்ணிட்டு NILITயில் பி லெவல் நேஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 1 to 3 போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த கல்வி தகுதி பொருந்தும். இப்போ 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீஃப் மேனேஜர் அப்படின்னா என்னமான ஏஜ் லிமிட், அதேமாரி உங்களுக்கான ஜாப் என்ன இருக்க போது, எந்த கல்வி தகுதி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டாக எந்தமான கல்வி தகுதி, எந்த ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக BSc முடித்தவங்க கூட ஒரு சில பதவியெலாம் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா பதவிக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் என்னவாக இருக்கும் எல்லாமே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதேமாரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம் மூலமாக தாங்க உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபாலோடு பை இன்டர்வியூ ஆர் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் மூலமாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக வந்து பாருங்கள் 220 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 160 கொஷின்ஸ் இருக்க போது இதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. முதல்ல எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதில் எவ்வளோ வெயிட்டேஜ் மதிப்பெண் இருக்குனோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC/ST PW கேட்டகரிக்கு 175 ரூபாய் பே பண்ணணும். மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கான வெப்சைட் இதுதாங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.